கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள குள்ளக்காபாளையத்தைச் சேர்ந்தவர் கார் ஓட்டுநர் குணசேகரன். இவருக்கு மணிமேகலை என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். குணசேகரன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மகாலிங்கபுரத்தைச் சேர்ந்த குண்டுமணி என்பவரிடம் வட்டிக்கு பணம் வாங்கி உள்ளார். இதற்கு வட்டி வசூலிக்க குணசேகரன் வீட்டுக்கு குண்டுமணி அடிக்கடி வந்து சென்றுள்ளார். வட்டி பணம் கொடுக்க இயலாத நாட்களில் குணசேகரன் மனைவி மணிமேகலை குண்டுமணியிடம் தவணை கேட்பது வழக்கம். இந்த பழக்கத்தை பயன்படுத்திக் கொண்ட குண்டுமணி மணிமேகலைக்கு பணத்தாசை காட்டி அவரை தனது காதல் வலையில் வீழ்த்தியுள்ளார். இத்தனைக்கும் திருமணமாகி மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்கும் நிலையில் குண்டுமணி அவர்களை மறந்து தன்னிடம் ஏராளமாய் பணம் இருப்பதாக கூறி மணிமேகலையை வளைத்துள்ளார். இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்துக் கொள்ளும் தகவல் அறிந்து குணசேகரன் தனது மனைவி மணிமேகலையை கண்டித்துள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பைனான்சியர் குண்டுமணியிடமும் குணசேகரன் தகராறு செய்துள்ளார். சில வாரங்களுக்கு முன்பு குணசேகரன் வெளியில் சென்றிருந்த நேரத்தில் தனது காதலி மணிமேகலையும் 2 குழந்தைகளையும் கோவிலுக்கு போகலாம் என்று அழைத்துச் சென்ற பைனான்சியர் குண்டுமணி பல்லடம் அடுத்த புளியம்பட்டி கலைஞர் நகரில் வாடகைக்கு வீடு பார்த்து மணிமேகலையை குடி வைத்துள்ளார். மணிமேகலையின் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்ததோடு அங்கு தினமும் வந்து செல்வதையும் வாடிக்கையாக்கி உள்ளார் குண்டுமணி. பணத்தாசை காட்டி தனது மனைவி அபகரித்து செல்லப்பட்ட தகவல் அறிந்து ஆத்திரமடைந்த குணசேகரன் அவர்கள் புதிதாக தங்கியிருந்த வீட்டுக்கு சென்று தகராறு செய்துள்ளார். ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குண்டுமணியை சரமாரியாக குத்தியுள்ளார் குணசேகரன். இதில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த பைனான்சியர் குண்டுமணியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் பரிதாபமாக பலியானார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் மகாலிங்கபுரம் காவல்துறையினர் கத்தியுடன் தப்பி ஓடிய கார் ஓட்டுநர் குணசேகரனை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக மணிமேகலையிடம் விசாரித்து வருகின்றனர். தவறான உடல் சார்ந்த தேடல் எப்போதும் அதில் தொடர்புடைய இருவரது வாழ்க்கையையும் சீரழித்துவிடும் என்பதற்கு மற்றொரு சாட்சியாக மாறியிருக்கிறது இந்த கொலை சம்பவம். பாலிமர் செய்திகளுக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் பூபதி.